வெக்கங்கட்ட ஆட்சி வெக்கங்கட்ட முதல்வர் தற்கூரிகளா இப்பவாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 100 நாள்ல நம்ம டிவிக்கு அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். வெறும் 100 நாள்ல கிட்டத்தட்ட 80% மேல ஊழலை குறைச்சிட்டாங்க. ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த 100 நாள்ல வலுவா இல்லதாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பாதுகாக்கிறதுக்காக சிங்கப்பெண் சிறப்பு படையை அறிவிச்சாரு. கொஞ்ச நாட்கள்ல பெண்களுக்கான முழு பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்புறோம். போதைப் பொருட்கள் அதிகமா தாங்க இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அதிகமா தாங்க போய்கிட்டு இருக்கு. இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா போதைப் பொருளையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இல்லாம ஆக்குறதுக்கும் 100 நாள் பத்தாதுங்க. மாற்றம் வேணும்னு தான் எல்லாருமே சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனீங்க. ஆனா மாற்றம் இல்லாம ஏமாற்றமா இருக்குன்னு எல்லாரும் புலம்புறீங்க. மாற்றம் அப்படின்றது கொஞ்சம் மாசத்துல நடக்காது. மாற்றம் அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு வருஷ கணக்கு கூட ஆகலாம். 75 வருஷமா மாற்றம் வேணும்னு நினைச்ச நமக்கு லாஸ்ட்ல ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஆனா மாற்றத்தை கொண்டு வரன்னு உங்க விஜய் வந்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றம் இல்லாம ஏமாற்றமா இருந்தா அப்போ நம்ம விஜய் அவர்களை எதிர்ப்போம். ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வரப்போது. உங்க விஜய் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்பட வேணாம். நான் சொல்றத கரெக்ட் நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.